Serum Institute of India today launched Conquer HPV in Cancer Conclave 2025 in Chennai as part of a nationwide public health initiative awareness campaign. At the Chennai event, a panel of medical specialists engaged in an in-depth discussion about the public health implications of HPV. Together, they highlighted the pressing need for awareness, the importance of reaching both adolescents and parents, and the role of healthcare providers in guiding preventive care. India reports over 1.23 lakh new cervical cancer cases and more than 77,000 related deaths annually. Apart from this, up to 90% of anal cancers and 63% of penile cancers are associated with HPV. Dr. Jayashree, gynae oncologist, அதாவது கருப்பை வாய் சினைப்பை இந்த மாதிரி பெண்களுக்கு வர புற்றுநோய்க்கான சர்ஜன் நான். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமினால வர புற்றுநோய். இந்த ஒரு புற்றுநோய் மற்ற புற்றுநோய்கள்ல இருந்து ரொம்பவே வேறுபட்டதா இருக்கு. ஏன்னா இந்த புற்றுநோய்க்கான காரணம் தெரியும். பெரும்பாலான நோயாளிகள் கேட்கறது என்னன்னா கேன்சருக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இந்த புற்றுநோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி இந்த உடம்புல வந்ததுக்கு அப்புறமா, உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருப்பையில இருக்கும் பொழுது உடனே கேன்சரா மாறுறது கிடையாது. அது கேன்சரா மாறுறதுக்கு 10 to 20 வருஷம் ஆகும். சோ இந்த இடைப்பட்ட காலத்துல எப்பயாவது கருப்பை வாயை பரிசோதனை பண்ணி பார்த்தால் கூட அந்த கிருமி இருந்ததுன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்ட இன்னொரு முறை இருக்கு, என்னன்னு கேட்டா தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிருமி நம்ம உடம்புல வந்து 10 to 20 வருஷம் வேண்டாத விருந்தாளியா தங்கி இருந்தா மட்டும்தான் கேன்சரா உருவாக்க முடியும். இடைப்பட்ட காலத்துல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதோட சண்டை போட்டு அந்த கிருமி போயிடுச்சு, உடம்புல கிருமியை கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த புற்றுநோய் வராது. இப்ப தடுப்பூசியை நம்ம 9 to 14 வயசு வரைக்கும் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உடம்புல இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வருது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும் பொழுது அந்த கிருமிகளை நம்ம உடம்பு இந்த கிருமி வர சமயத்துல கிளியர் பண்ணிடுது. அதனால இந்த கிருமி நம்ம உடம்புல தங்காது, புற்றுநோய் வராது. அதனாலதான் இந்த தடுப்பூசியை எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 9 to 14 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளுக்கு தவறாம போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி புற்றுநோய் வரப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.25 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்தியால ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அத்தனை பேருக்கு அந்த நோய் எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லை. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பதற்கான சக்தியை கொடுக்குது. அதனால இந்த புற்றுநோய் வர்றதுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். ஒரு புற்றுநோயை ஒரு ஊசி மூலமா தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஊசியை போட்டுக்கிறத விட புத்திசாலித்தனமான வேலை எதுவுமே இல்லை.